அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை இயேசும் பெயல்செபூலும். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 11 இறை சொற்றொடர்கள் 15 முதல் 26 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசுவை குற்றம் காண்பதற்காக மறைநூல் அறிஞர் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்ற அபாண்ட குற்றச்சாட்டை சுமத்தினர். ஆனால் மத்தேயுவில் பேயினால் பேச்சு, பார்வை இரண்டை இழந்திருந்த ஒரு மனிதர் குணமடைந்ததை ஒட்டி தாவீதின் மகன் இவரோ என்ற பேச்சு எழுந்தபோது பரிசேய இயேசு பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே குட்டி பேய்களை விரட்டுகிறார் என்றன. லூக்காவிலும் பேச்சிழந்த ஒருவர் நலமடைந்ததை ஒட்டியே இந்த வாக்குவாதம் எழுந்ததாக கூறப்பட்டுள்ளது. மத்தேயு, லூக்கா ஆகிய இருவரும் அந்த மனிதருக்கு ஏற்பட்ட அந்த நிலை பேயினால் வந்தது என்கின்றன. இயேசு அந்த பேயை விரட்டி அவரை குணப்படுத்தினார். அப்போது பெயல்செபூலினால் அவர் பேய்களை துரத்துகிறார் என்ற அபாண்ட பழிச்சொல் கூறப்பட்டது. லூக்கா பொதுவாக கூடிய மட்டும் யூத சமய தலைவர்களின் குற்றத்தை குறைத்தே மதிப்பிடுவது போல் தோன்றுகிறது. ஆனால் யார் அந்த பழிச்சொல்லுக்கு காரணமாயிருந்தாலும் பேய்களின் தலைவர் பெயல்செபூல் என்ற பெயரில் மாற்றமில்லை. இயேசு தாவீதின் மகனாயிருக்கக்கூடுமோ என்று சில பேசிக்கொள்ளத் தொடங்கின. அதனால் அதை மறுக்கும் வகையில் இயேசு பேய்களின் தலைவனால் பேய்களை ஓட்டுகிறார் என்றன என்பது மத்தேயுவின் விளக்கம். லூக்காவில் மக்கள் வியந்து நின்றதை பார்த்தே இந்த பழிச்சொல் எழுந்ததாக பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இயேசு தனது வாழ்க்கையில் சென்ற இடங்களெல்லாம் நன்மைகளை செய்து வந்தார். ஆனாலும் இயேசுவை எதிர்ப்பதற்கென்று ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருந்தது. இயேசு செய்கிற ஒவ்வொன்றிலும் குறை சொல்வதையும் குற்றம் காண்பதையும் அவர்கள் வழக்கமாக கொண்டிருந்தனர். இந்த அடிப்படையில் இன்றைய நற்செய்தியிலும் இயேசு மீது பேய்களின் தலைவனை கொண்டு பேய் ஊற்றுவதாக அவர் மீது குற்றம் சுமத்துகின்றன. இயேசு தன் மீது குற்றம் சுமத்தப்படுவதைக் கண்டு நன்மை செய்வதை நிறுத்தவில்லை. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற கொள்கையோடு குற்றச்சாட்டுகளை புறந்தள்ளிவிட்டு இன்னும் அதிக முனைப்போடு நன்மை செய்ய தொடங்குகிறார். அதேபோல தன் மீது அவதூறுகளை மற்றவர்கள் வாரி இறைத்தாலும் சோர்ந்து போய்விடவில்லை, துணிவோடு எதிர்கொள்கின்றார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் பிறரது நல்ல செயல்களை கண்டு ஊக்கப்படுத்தாமல் மட்டம் தட்டுகின்றேனா? பிறர் தன் மீது தேவையற்ற அவதூறுகளை வைத்தாலும் துணிவோடு நான் நல்லது செய்கின்றேனா? வாழ்வில் சந்திக்கும் விமர்சனங்களை பக்குவமாக எதிர்கொள்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் பிறரது நல்ல செயல்களை கண்டு ஊக்கப்படுத்தாமல் மட்டம் தட்டுகின்ற செயல் இருந்தால் அவற்றை அகற்றிக் கொள்ளவும், பிறர் தன் மீது தேவையற்ற அவதூறுகளை வைத்தாலும் துணியோடு நாங்கள் நல்லது செய்யவும், வாழ்வில் சந்திக்கும் விமர்சனங்களை பக்குவமாக எதிர்கொள்ளவும் வரம் தாரும். ஆமீன்.